பாதியை மரண சாசனம் செய்து விடட்டுமா? இப்போ ரசூலா சொல்கிறாங்க வேண்டாம். அப்போ சொல்கிறாங்க 1/3 செய்யட்டுமா? அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கே அது கொடுங்க. என்ன, மக்களிடம் கையேந்தும்படி ஏழைகளாக விட்டு செல்வதை விட இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுள தருவான், உங்கள் வாயிலாக மக்கள் சிலர் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது புகாரில் 2742. அப்போது இந்த இடத்துல வீட்டில் இருக்கிற தொடச்சி கொண்டாந்து அபூபக்கர் கொடுக்குறாங்க, வாங்கிட்டாங்க. 100% அவங்க அந்த இடத்துல வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, அல்லாவும் வாங்கிக்கிறான், அல்லாவுடைய ரசூலும் வாங்குறாங்க. நீங்கள் மரண தருவாயில் வந்துட்டு நான் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நான் இது பண்ணிட்டு போகிறேன், நான் அதை பண்ணுறேன்னா இங்கே தடை, இது ஹராம். இது குரானும் வந்து தடுக்குது, ரசூலாவும் தடுக்கிறேன். இதே ஓவரு, இதுக்கும் ஒன்றும் பெருசாலாம் கூலியும் கிடையாது. அதுக்கு என்ன சொல்கிறேங்க, சரி இருந்துட்டு போகுது, உங்கள் இஷ்டம் அப்படின்றேன். கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆல்ரெடி வெற்றியும் வந்துருச்சு. அதே மாதிரி உயிர் மரண சாசனத்து 3/4 மேலே அனுமதி குரானும் வந்து மறுத்துருச்சு. அதனால் அதான் சொல்கிறோம்ல, அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் தான். அப்போது நம்ம கடைசி ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும், எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன இது எவ்வளோ கொடுக்கணும், எதை கொடுக்கணும், அப்போ எதை செலவு பண்ணுறது ஆச்சு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு விருப்பமான பொருளை வந்து நீங்கள் செலவு பண்ணாத வரை நீங்கள் வந்து நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள்ன்று. அப்போ அந்த இடத்துல நம்ம எல்லோரும் சொல்லுவோம், அபூதல்லா வந்தாங்க, வந்துட்டு என்ன பண்ணாங்க, பைருவாங்கிற அந்த தோட்டத்தை வந்து ரசூலாட்ட கொடுத்தாங்க. அப்போ அதுலேயும் வந்து ரசூலா என்ன பண்ணுறாங்க, வேணான்னு தான் சொல்கிறாங்க. புரியுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து அதை மீன் பண்ணலை. அதாவது அந்த ஆயத்துக்கு வந்து அதுதான் மீனிங்கு, அது முழுசாக அப்படி எல்லாம் தர சொல்லலை. மற்ற சஹாபாக்களும் அணிவகிச்சுலாம் வந்து நிற்கலை. அபூபக்கரும் வந்து எனக்கு இவங்க பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆளுக்கு பட்டியல் போட்டு கொண்டாந்து கொடுக்கல. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே வந்து அல்லாவுடைய பாதையில் அழகிய கடன் தரதாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதையில் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறான். அப்போ இதில் நம்மளுடைய ஸ்கில்ஸை இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம அதை மல்டிபிள் ஆங்கிளில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு தீனுடைய பாதையில் வந்து ஒரு ஆளை போடுறோம், ஒரு குழந்தைய போடுறோம்னா, படிக்காத குழந்தை எது வந்து மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணுது அதை கொண்டு போய் அல்லாவுடைய பாதையில் அனுப்பி விட்டுறது. எப்படியா உலக பாதையில் வந்து போனாலும் ஜெயிக்காத குதிரை என்ன, நீ இங்கே ஓடுறதுக்கு இங்கேயாவது ஓடிட்டு இரு. எப்படி இப்படிப்பட்ட வேலையும் நாம் என்ன பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையுடைய சிறந்த நேரங்கள், அதாவது ரசூலா சொல்கிறாங்க, இளமை, உடம்புல தெம்பு, இப்படி இருக்கும்போது தீனுக்கு வேலை செய்யணும். அதெல்லாம் விட்டுட்டு காலம் கடந்து அப்படியே வந்து அப்படியே ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அப்போ வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு ஃபுல் டெடிக்கேஷனோட ஃபுல்லாக அப்படியே உட்காந்து நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், உங்களை வச்சு என்னங்க பண்ணுறேன், வெங்காயம் வேணால் உரிச்சு கொடுங்க உட்காந்து வரமா, அவ்வளோதான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி சொல்கிறேன். அப்போ அதான் நம்முடைய ஆக சிறந்த ப்ராடக்ட்ஸ் என்னவோ, நம்முடைய ஆக சிறந்த உங்களுக்கு பேச்சு தான் உங்களுடைய டேலண்ட்டா. நீ பார்க்குற சோஷியல் மீடியாவில் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் கொடுத்துருக்குறான், பயங்கரமாக ஆய்வு பண்ணுறாங்க. அந்த திறமையெல்லாம் இங்கே காமிச்சிருந்தீங்கன்னா, அந்த டேலண்டெல்லாம் நீங்கள் வந்து இங்கே போட்டு இன்ஃப்ளூயன்ஸருங்கிறீங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இங்கே காமிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயோ போயிருப்பீங்களே. அப்போ அதாவது உங்களுடைய பெஸ்ட்டு, அதாவது உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் கொண்டு போய் வேறு பக்கம் செலவு பண்ணிவிட்டு, உங்களுடைய வெறுப்பான சில கழிவுகள் இருக்குல்ல, அதை கொண்டாந்து அல்லாவுடைய பாதையில் போட்டுட்டு இதை வச்சுக்கிங்க அப்படின்னா நல்லா, நானே நீங்களே வாங்க மாட்டேன், நான் அதுக்கிறேன் வாங்குறேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போட தேவையே இல்லை. நீ இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இப்படி ஓய்வு நேரத்தில் தீன் பணியை வந்து ஆற்ற போகிறீங்களா அப்படிங்க, பணியே ஆட்டுறாதீங்க, உருவாக்குங்க. அதாவது மேக்ஸிமம் இவ்வளோ தான் என்னால் டைம் டெடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டைம் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு துனியா போக, இதுக்கு மேலே இது இங்கே போர் அடிக்க, ஒரு சேஞ்சுக்கு இங்கே தீனுக்கான புக் எடுப்போம், தீனுக்கான வேலையை வந்து ஒரு சேஞ்சுக்கு பண்ணுவோம். சலிச்சிருது இல்லையா, ஒரே ஜானரில் ட்ராவல் பண்ணிட்டு துனியாவுடைய ஜானர்லேயே வந்து என்ன தான் வேடிக்கை விளையாட்டுனாலும் அதுவும் திகட்ட தானே செய்யுது. கொஞ்சம் இங்கே வந்தோம்னா சொர்க்கத்தை பற்றி கொஞ்சம் இதை பற்றிலாம் பேசும்போது அது ஒரு பூஸ்டப் ஆகும். அந்த மாதிரி மைண்ட் செட்டோட அப்படி வந்து பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து அல்லாவுடைய பாதையில் இப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், நாங்கள் இப்படி கான்ட்ரிபியூட் பண்ணோம், ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. அது அல்லாஹ்விடத்துலேயும் தேவை கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு
நம்மளால் என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த இடத்துல எடுத்துக்கங்க, சில பேர்னால, அதாவது உடல் உழைப்புனால சில பேர்னால பங்களிப்பு பண்ண முடியும், அதை பண்ணலாம். சில பேர்னால வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பங்களிப்பு பண்ண முடியும், சில பேர் அதை பண்ணலாம். அப்போ அவங்கவுங்க அந்தந்த இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். இன்னும் சில வழிகாட்டுதல் இதில் எல்லாம் சொல்கிறோம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பொருளாதாரம் சில பேர்னால பொருளாதாரம் தர முடியும், சில பேர்னால உழைப்பு தர முடியும். அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் ஓடியாடி உழைக்க முடியாத வண்ணம் அல்லாவின் பாதையில் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்களான வசதியற்றவர்கள் தான் உங்கள் தர்மங்களுக்கு மிகவும் உரித்தானவர் ஆகும். அப்போ யாருக்கு நீங்கள் உங்களுடைய அந்த பொருளை, அந்த அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் இருக்குல்ல, அது யாருக்கு கொடுக்கணும்? இதைத்தான் வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாசமாக போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆலிம்களுக்கு தான் ஜக்காத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கிட்டாங்க. அதனால் என்னாச்சு, அது பப்ளிக்கு டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணாமல் வெறும் ஆலிம்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மத குருமார்கள்னு ஒரு 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 குரூப்பு ஃபோன் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகத்திலேயே வெறுக்கப்படுபவர்கள் யாருன்னா மத குருமார்கள் தான். இந்த சோஷியலில், அதாவது ஒரு சோஷியல் வியூ இருக்குது ஒருத்தனுக்கு, கொஞ்சமாவது வந்து இந்த ஒரு சமூக அக்கறை இருக்குது அப்படின்னா, அவனுக்கு மதவாதிகளை பார்த்தாலே கடுப்பு தான் ஆகும். ஏன்னா இவங்க மட்டும்தான் சமூகத்துக்கு ஒரு தேவையும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் எக்ஸ்ட்ரா சுமையை சுமத்திக்கிட்டு சமூகத்திட்டிருந்து இவங்க வந்து சுரண்டி திங்கக்கூடியவர்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், எந்த ஒரு மத குருவாக இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அருவருப்பாகவே அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப் ஒரு இன்டர்வியூ கொடுக்குற விஷயமா தான் சரி, அது ஒரு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கடைசியாக பேசும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை மாதிரி வேலை இருக்குது, நம்ம வேலையான்னு சொல்ல, அப்புறம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று இஸ்லாமிக் வச்சுருக்கோம் அப்படின்னு, மத சார்ந்த விஷயங்கள் நான் பண்ணுறதில்லை அப்படின்னு நான் ஏதோ ஒரு நினப்பில் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு. அப்போ அது முகம் சுளிக்கிறாங்க அவங்க, மதம் சார்ந்த யூடியூப் சேனலாக, அப்போ ஏதோ உங்களை வச்சு நான் என்னங்க இன்டர்வியூ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது அவங்க அப்படி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தெரியல, அதாவது இஸ்லாம்னாலே அது வந்து அவங்களுக்கு சோஷியல் சமூகத்தை பற்றி ஒரு மேட்ரு, ஒரு அறிவு இருக்காது, இவனுங்க தத்திங்களாக தான் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. இப்போது இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெடிஷ்னல் உழைப்பாளர், அதாவது அதுக்குன்னு இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்காங்கல்ல, அல்லாவுடைய பாதையில் இவங்க வந்து அல்லாவுடைய பாதை இவங்க தேர்வு செய்தவங்களுக்கு கிடையாது, அவங்க வந்து தள்ளிவிடப்பட்டவர்கள் இவங்கெல்லாம். இவங்களுக்கும் அல்லாவுடைய பாதைக்கும் அவ்வளோ கிளாரிட்டிலாம் கிடையாது. இவங்களுக்கு இது வந்து ஒரு தொழில். அவங்ககிட்டே கேளுங்க பாருங்க, அவங்களே அதான் சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் உழைச்சி சாப்பிட்றீங்களா என்னங்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க பள்ளிவாசலில் இமாமா இருக்கான், அதுதான் என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன அப்படின்னா, அல்லாவுடைய பாதையில் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அல்லாவுடைய பாதைக்காக, அதாவது அந்த தீனுடைய பணிக்காக எக்ஸ்பர்டீஸில் இருப்பாங்க இவங்க. அவங்களால வேறு வேலை அவங்களால செய்ய முடியாது, அவங்களுக்கு வேறு ஸ்கில் இருக்கும். இப்போ இஸ்ரார் அகமது வந்து அவர் வந்து ஹார்ட் சர்ஜனு, அவர் வந்து அங்கே அந்த தொழிலில் வந்து அவர் பெரிய அப்பாட்டாக்கார். ஆனால் குரானில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கில் வந்து எல்லாம் வந்து அதோட பெரிய நியாமத்து, அதை தூக்கி போட்டு இங்கே வந்துட்டார். இப்போ அவருக்கு வந்து தர்மம் வந்து இப்போ தர்மம் வாங்கி சாப்பிட்ற நிலைமை அவருக்கு. அதான் சூழ்நிலை, என்ன பண்ண முடியும்? அப்போ அவருக்கு ஒரு சேலரி வைக்கப்படுது, அவருக்கு ஒரு குவார்ட்டர்ஸு தரப்படுது. ஆனால் அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் என்ன பண்ணணும், மினிமம் லெவலில் சார் அந்த மாதிரி மக்கள்கிட்டருந்து பணம் வாங்கி சாப்பிட்றவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி உழைக்கக்கூடியவங்க அந்த பணிக்குண்டான கண்ணியத்தை கெடுத்துடக்கூடாது. புரியுதா? அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவின் பாதையில் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்களான வசதியற்றவர்கள். வசதி இருந்துச்சுன்னா அதுவும் தரக்கூடாது. இப்போ எனக்கு இருக்குது, வசதி இருக்குது, எனக்கு தேவையில்லை. இப்போ நான் மக்கள்கிட்டருந்து தான் நான் வருமானம் வாங்கி அப்படி சாப்பிட்ணுன்னு எனக்கு தேவையில்லை இருக்குது. அப்படி வசதியற்றாதவர்கள், வசதி இல்லை, அப்போது டைமெல்லாம் உட்காந்து இங்கே இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஏன் இவங்களுக்கு கொடுத்தனா தீன் வளரும். அப்போ யாருக்கு கொடுத்தா அல்லாவுடைய தீன் வளருமோ, முதல்ல அல்லாவுடைய தீன் என்னான்னு தெரிஞ்சு அதை யார் வளர்த்துறான்னு கண்டுபிடிச்சி அந்த பாதையில் எவன் செஞ்சிட்ருக்கிறான்னு புரிஞ்சு அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு கிடச்சானா அவனுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பற்றி அறியாதவர் அவர்களிடமுள்ள தன்னடகத்தை கண்டு அவர்களை தன்னிறைவு பெற்றவர்கள் என எண்ணுகிறார்கள். இப்படி அல்லாவுடைய தாய் எப்படி தெரியுமா இருப்பாங்க, அவங்க யார்கிட்டையும் போய் கையாந்த மாட்டாங்க.
இவங்கள பொறுத்த வரைக்கும் போனீங்கன்னா, நீங்க போய் பாருங்க. ஒவ்வொரு அந்த வசூல் செய்யப்படக்கூடிய சபைகள்லயும், அவங்க வசூல் பண்றத வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம, சுன்னத் தொழுகைக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க அப்படிம்பாங்க. அது உட்காந்துட்டு போறதில்ல. அதுக்கப்புறம் அவர் பேசுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஹஜ்ரத்த கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வெளிய உட்காந்துட்டு அந்த அந்த சினாரியோவே அருவருப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு அதுவும் அவர் பேசும்போது சொல்லுவாரு, "இந்த பள்ளிவாசல்ல வந்து நல்லா வசூலாகும்ன்னு சொல்லி சொன்னாங்க." இப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்பட்டமா நான் சொல்றது. அவ்வளோ அதான் நான் சொல்றேன். நமக்கு கூசும். அதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு வந்து அவங்கள மாரி ஆவணும்னு யாரோ வருவாங்களா? அதே ஒரு மௌலானா மௌதூதிய பார்க்கும்போது, ஒரு இஸ்ரார் அஹமத பார்க்கும்போது, ஒரு ஜாக்கிர் நாயக்க பார்க்கும்போது, அவங்கலாம் யாரு? அவங்கலாம் பெஸ்ட்டு. துனியாவிலயும் ஜெயிச்சுட்டு, அங்க காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் அத தூக்கி போட்டு இங்க வந்தாங்க. இஸ்ரார் அஹமதுட்ட ஒருத்தர் வர்றாரு. ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது மெடிக்கல் காலேஜில 3 வருஷம் முடிச்சுட்டு, அவர் சொல்றாரு, "நீங்க சொன்னது சரி. குரானுடைய பணிக்காக தான் உழைக்கணும். நான் என்ன பண்றேன், மெடிக்கல் பிராக்டிஸ் வந்து விட்டுட்டு, நான் வந்து உங்ககிட்ட குரானுக்கு மாணவரா சேர்ந்துக்கிட்டு, நான் தாவா பணியில ஈடுபடுறேங்கிறாரு." அப்ப அவரு என்ன சொல்றாரு இஸ்ரார் அஹமது, "மீதி இருக்கிற 2 வருஷம் முடிச்சுட்டு வா. எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வா. நீ பாதியில வந்தேன்னு வையு, சோத்துக்கு இல்லாம இங்க வந்துட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நீ பேசுறதுக்கு வந்து ஒர்த் இருக்காது. நீ போய் அங்க ஜெயிச்சுட்டு, அது எனக்கு தேவையில்லன்னு தூக்கி போட்டு வந்தேன்னு வா." புரியுதா? நான் இன்னும் அதான் சொல்லணும். இங்க ஃபீல்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்க தெரியாம இங்க உட்காந்து தாவா பண்ணிட்டுருக்குறோம். இங்க வந்து கன்டென்ட் போட்டுட்ருக்குறோம். இதை பண்ணிட்டுருக்குறோம். இது ஒரு வேலையா செஞ்சுட்ருக்குறோம். அப்படின்ன ஒண்ணே சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல. போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படிங்கிற அத நெனச்சிராதீங்க. அதுதான் அவங்க அவங்க பண்ணது அவங்க. இஸ்ரார் அஹமதா இருக்கட்டும், அவங்கலாம் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தினாங்க. அல்லாஹ் அவங்களுடைய உழைப்பு வந்து எவ்வளோ இங்கே துனியாவிலேயே எவ்வளோ பெரிய ஒரு ரீச் வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் முகங்களை பார்த்தே அவர்களுடைய நிலைமை நீங்கள் அறிஞ்சுக்கணும். ஆனால் வாயை திறந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணி கொடுங்க. அவர்கள் மக்களிடம் வற்புறுத்தி கெஞ்சி கேட்க மாட்டார். அவங்க கேட்கவும் மாட்டாங்க. கொடுத்தா வேலை செய்வாங்க, கொடுக்கலான்னு வேலை நடக்கும். என்ன கொடுத்தாலும் நடக்கும், கொடுக்காமலேயே நடக்கும். அப்போ இதுதான் க்ரைட்டேரியா. இப்போ இது எதுக்கு இந்த பயானை பேசுகிறேன் அப்படின்னா, நம்முடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வாரி வாரி கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரங்கள் வந்து வேறு நிறுவனங்களுக்கு எங்கேயுமே கொடுத்துறாதீங்க. ஒன் அண்ட் ஒன்லி ஹக்கில் இருக்கக்கூடிய ஒரே பிரான்ச்சு நாங்கள் தான் அப்படின்லாம் கிளைம் பண்ணுறதுக்கோ இது வாங்கிறதுக்கோ கிடையாது. இது வந்து ரமலானை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பயான் தான். ஏன்னா இந்த டைமில் நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்காக தான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, மக்களுடைய நிலவரம் அப்படி இருக்குது. இப்போ நம்ம கலெக்ட் ஆன ஃபண்டு பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதத்தில் ஓரளவுக்கு கணிசமாக கலெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜாக ஒரு ஸ்லோவாக ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் சில அப்டேட்களும் நம்ம சொல்லிட வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வாங்கின ஃபண்டு என்ன பண்ணோம்? அப்போ ஒரு லேண்டு வாங்கினதான் முதல்ல ஒரு வீடியோ போட்டோம். இந்த மாதிரி ஒரு லேண்டும் வாங்கியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம்னு ஒரு அப்டேட் கொடுத்தோம். அந்த அப்டேட்டு பார்த்துட்டு இன்னும் கூடுதலாக உதவி வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரவும் வந்துருச்சு. சரியா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கொடுத்த அப்டேட்டும் வாபஸ் வாங்குகிற நிலமையில் எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. என்ன இப்போ வந்து அப்டேட்லாம் தர முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே வந்து எங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. என்ன எங்களுக்குள்ளே இங்கே ஒரு ஆட்கள் இருக்காங்க, இங்கே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே வந்து அது கணக்கு வழக்குகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆடிட்டிங்கும் அக்கௌண்ட்டில் வந்த பணமும் வந்து எல்லாமே இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஐடியும் ஃபைல் பண்ணியாச்சு. எல்லாமே இது பண்ணியிருக்கோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது தாவா பணி இப்போ நம்ம செய்கிறோம். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம ட்ரஸ்ட்டு சார்ந்து இப்போ இந்த யூடியூப் சேனல்லேருந்து நம்ம ஏன்னா நம்ம அறிவிக்கும் போது இருந்தது என்ன, எல்லாமே நம்ம வந்து வெளிப்படுத்தன்மையாக ஒவ்வொன்றையும் வந்து நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் புதுசில் நம்ம இந்த ஃபீல்டுக்கு அதில் உள்ளே போனதுக்கப்புறம் தான் சரி ஓகே இது வந்து இது இப்போ வளருது, இது வந்து இப்படி நடக்குது, இதில் இந்த ஸ்டெப்பு நம்ம முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த விஷயங்கள் இருக்கும்போது அது வந்து விளம்பரம் எதையும் வந்து நம்ம இப்போ வந்து படுத்த முடியாது. அப்போது இத்தனை நாள் பார்த்துருப்பீங்க, நம்ம பேசியிருப்போம். புரியுதுங்களா? இப்போ சின்சியராக நம்ம இருக்கோமா, யாராக இருக்கட்டும் என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் கொடுத்துருப்பீங்க. அது வந்து அல்லாஹ்விடத்துல நான் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு சொல்லணும். ஏன்னா இது அல்லாஹ் கொடுக்குற காசு. மற்றவங்க கொடுத்த காசு கை வச்சாலே அல்லாஹ் துரத்தி அடிப்பான். இதில் அவனுக்கு கொடுத்த காசில் நம்ம விளாட்னோம்னா என்ன நடக்கும், அது வேறு விஷயம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி
நாம் என்ன பண்ண முடியும், இந்த பிரச்சாரத்தை வந்து கொண்டு போக முடியும். அது கொண்டு போகிற பிரச்சாரத்தையும் வந்து வந்து நாம் வந்து ஃபுல்லாக வந்து விளம்பரப்படுத்திட்டுலாம் இருக்க முடியாது. இது வந்து நம்ம வந்து நடத்தி நம்ம இதை பண்ணோம், நம்ம அதை பண்ணோம், நம்ம இந்த சாதனை பண்ணோம், நம்ம இங்கே படிச்சோம் பண்ணோம், நம்ம இங்கே புத்தகங்கள் நிறைய பணிகள் இருக்குது. புத்தகங்கள் எழுதணும், மொழிபெயர்க்கப்படணும், இந்த மாதிரி வேறு வேறு இன்னும் வந்து தாய்க்கள் வந்து தயார் பண்ணணும். நிறைய செலவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபண்டு வந்து எப்பவும் வந்து நம்ம ஸ்பேராக வைக்கணும். ஏன்னா இப்போ இந்த ரமலானில் கலெக்ட் ஆகிறது தான் மோஸ்ட் ஆஃப் த இது ஜக்காத் மட்டும்தான் அதிகமாக கலெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது அமௌண்ட் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கணும். அப்போ நாளைக்கு செலவு வரும்போது இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். செலவு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் சொல்லி சொல்லி வந்து நம்ம வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ரமலானில் ஒரு அலர்ட்டு கொடுக்கறதுக்காக இது கொடுத்தாலும் இது வந்து நான் சொன்ன அந்த வகையில் வராது. எது அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிறது அது வந்து இந்த ஜக்காத்துடைய அக்கௌண்ட் இல்லாமல் அதுக்கு மேலே அது தனியாக பண்ணால் தான் அந்த அக்கௌண்ட்டில் அந்த கணக்கில் வரும். இது பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கில் வரும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சேரிட்டிக்கு வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த ஃபண்டு வசூல் பண்ணுறத நீங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் யாராவது செய்யக்கூடியவங்க, அனாதை ஆசிரமங்கள் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் நடத்துகிறாங்க, அந்த மாதிரி வகைக்கு செலவு பண்ணணும் இந்த உங்களுடைய ஜக்காத் அமௌண்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு தராதிங்க. ஏன்னா நாங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய இந்த கல்வி பணிக்காக, இதுக்காக மட்டும் அல்லாஹ்வுடைய தீனை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக மட்டும் அந்த வகையில் மட்டும்தான் நாம் வந்து செலவு பண்ணுவோம். ஸோ அந்த அடிப்படையில் அதுக்காக இது பண்ணி தான் இந்த அறிவிப்பு வந்து செய்கிறோம். ஸோ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் தர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இதில் தெரிவிச்சுக்கிறோம். இது வரைக்குமான இந்த நிகழ்வு போதும். இன்ஷா அல்லாஹ்.